எட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? எட்டில் செவ்வாய் இருந்தால் ஆயுளுக்கு பாதிப்பு என்பது ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை உள்ளது அல்லது மூட நம்பிக்கையும் உள்ளது. முதலில் ஆயுளை ஜோதிடம் மூலம் கணக்கீடு செய்வோம். ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்பது பூர்வ ஜென்ம கர்மாவினால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூறும். அதாவது ஒருவர் வாழும் காலத்தில் அந்த நபர் சந்திக்க வேண்டிய கஷ்டங்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகள், எந்த காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் அதன் பாதிப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை குறிக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய கர்மாவினால் ஏற்படும் துன்பத்தினை அனுபவித்து முடிக்காமல் இந்த உலகத்தில் இருந்து போக முடியாது. அதாவது 8ஆம் இடம் பலமாக இருந்தால் அதிக நாள் வாழ வேண்டும் என்பது விதி. இப்போது 8ஆம் இடம் என்பது ஒருவருடைய ஆயுள் பலத்தை குறிக்கும், மரணத்தையும் குறிக்காது. ஜோதிடத்தில் நீண்ட ஆயுள் உள்ளதா என்பதை 8ஆம் இடத்தினை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. ஒருவருக்கு ஆயுளை பற்றி அறிய ஜாதகத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் ஆராய வேண்டும். லக்கணம் மற்றும் லக்னாதிபதி நிலைகள், உடல் நலம் பற்றி விபத்தினை அறியும் 4ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் அதிபதி உடலில் ஏற்படும் நோய்கள் குறிக்கும் 6ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் அதிபதி, கர்மாவினால் ஏற்படும் துன்பங்களை 8ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் அதிபதி, மாரகன கிரகங்கள் நிலைப்பாடுகள், மாரகஸ்தானத்தில் இருந்து கிரக நிலைகள், பாதகஸ்தானத்தில் இருக்கும் கிரக நிலைகள், பாதக கிரகங்களின் நிலைப்பாடுகள், மாரகம் மற்றும் பாதக கிரக நட்சத்திரத்தில் சாரத்தில் வரும் கிரகங்கள், துஷ்டஸ்தானத்தில் அதிபதிகள் நிலைப்பாடுகள், மாரக பாதக மற்றும் துஷ்டஸ்தான அதிபதிகளின் தசை மற்றும் புத்தி காலங்கள், கோச்சார ரீதியாக கிரக நிலைகள், சனியின் காரகத்தன்மை மற்றும் அதன் நிலைப்பாடுகள். இத்தனை கிரக நிலையும் ஆராயும் போது தான் ஒருவர் எவ்வளோ காலம் வாழ்வாரா, வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களை நேரும், அந்த துன்பம் உயிருக்கு ஆபத்தாக முடியுமா, அந்த காலகட்டத்தில் வரும் என்று தெரிய வரும். மேலும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். மேலும் செவ்வாய் எந்த கிரகத்தின் பார்க்கிறது அல்லது யாரோடு கூட்டு சேர்ந்து உள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் மாறும். மேலும் செவ்வாய் எந்த நட்சத்திர சாரத்தில் செல்கிறது, மேலும் நட்சத்திர அதிபதி யார், அவை எங்குகிறார் என்று பார்க்கும்போது பலவித பலன்கள் உண்டாகும். எந்த கணக்கையும் பார்க்காமல் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்துவிட்டால் ஆயுள் குறையும் என்று கூறுவது தவறு. ஆகவே ஜோதிடத்தில் உள்ள பல மூட நம்பிக்கைகளில் இதுவும் ஒன்று. சரியான ஜோதிடரை அல்லது ஜோதிட அறிவு உள்ளவரா என்று கருத்துக்களை புறம் தள்ளுவார்.